இப்போ உங்கள் படம்ல நிறைய படங்கள் அப்படி தான், கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கனெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதை கொண்டாடுறாங்க. பட் ஆனால் அப்போவுமே அது கிடச்சிருந்தா அந்த கிரியேட்டர் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி கேட்குறேன். அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லா பாடங்களும் படிக்கிறோம். இன்ட்ரெஸ்டான பாடம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தமிழ் கிளாஸு, கதை சொல்கிறது, ஹிஸ்ட்ரி கிளாஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மேத்ஸு, மேத்தமெட்டிக்ஸ்னால் கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி படத்துலையும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு நல்ல உற்று பார்க்க வேண்டிய ஒரு படங்களும் இல்லை ஜாலியாக இருக்கிற படங்களும் இப்படின்னு வகமே இருக்குது. புத்தகத்தில் இருக்கிற மாதிரி இதுவும் இருக்குது. நீங்கள் அப்படி மாதிரி ஒரு லேயரை உள்ள ஒரு படமாக எடுத்துட்டு எல்லாரும் உடனே பார்க்கலேன்னு அடம்பிடிக்கிறது அது வந்து அபவிதனம். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே அதில் வந்து ஆர்ட்டில் எல்லாமே இப்போ வந்து பெருசாக 10 கிலோமீட்டருக்கு மேலே வந்தாலும் அந்த தெரிகிற சிலை மாதிரி ஒரு பெரிய சிலையை வடிக்கிறதும் ஒரு கலை. சாக் பீஸ்குள்ளே ஒரு பெரிய மண்டபத்தில் இருக்கிறது ஒரு கலை. இதை வந்து லென்ஸ் வச்சு பார்க்கணும், அதை ஆளை வச்சு பார்க்கணும். அதுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். இது புரிஞ்சிச்சுன்னா இந்த கவலை தேவையில்லை.